90களில் சன் டிவி பார்வையாளர்களுக்கு மட்டுமே தெரியும் வியாழக்கிழமை இரவு எவ்வளவு அரிதான ஒன்றென்று. எத்தனை முயற்சிகள், கீப் ஆன் ட்ரை என்ற வார்த்தையை உச்சரிப்பது, தனித்துவம் வாய்ந்த அவரது சிரிப்பு என பெப்சி உமா மிகவும் ஸ்பெஷலாக தான் இருந்தார். அன்றைய தமிழ் சினிமா நடிகைகளை விட கொள்ளை அழகாக இருந்தார் பெப்சி உமா. மாடர்ன் உடைகளை தவிர்த்து சேலை மட்டுமே அணியும் அவருக்கு அது கூடுதல் சிறப்பாக அமைந்தது. இன்று வரையிலும் அவரது இடத்தை நிரப்ப அல்லது பூர்த்தி செய்ய எந்த விஜேவினாலும் முடியவில்லை. +2 படிக்கும்போதே தூர்தர்ஷனில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்து விட்டார் பெப்சி உமா. இதுதான் அவரது விஜே வாழ்க்கையின் முதல் படி. இதன் மூலமாகத்தான் சன் டிவியில் வாய்ப்பு கிடைத்து பெப்சி உங்கள் சாய்ஸ் என்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். பெப்சி உமாவிற்கு அந்நாட்களில் ஒரு சினிமா நடிகைக்கு இணையான ரசிகர் கூட்டம் இருந்தது. இப்போது போல போலியாக தங்களுக்கு தெரிந்த நபர்களை வைத்து போலியாக கால் செய்யாமல் ரசிகர்கள் கால்கள் மூலம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடியது. பெப்சி உமாவிற்கு நடிகைகளுக்கு இணையாக கட் அவுட் எல்லாம் வைத்தனர். அதே போல ஒரு நிகழ்ச்சியை அதிக வருடங்கள் தொகுத்து வழங்கிய ஒரே தொகுப்பாளினி பெப்சி உமாதான். இவர் பெப்சி உங்கள் சாய்ஸ் என்னும் நிகழ்ச்சியை சுமார் 15 வருடங்கள் தொகுத்து வழங்கினார். ரஜினி, கமல், மணிரத்னம், பாரதிராஜா என பல தமிழ் சினிமா ஜாம்பவான்கள் வாய்ப்பளித்து அழைத்த போதிலும் ஆர்வமில்லை, சினிமாவில் நடிக்கும் அளவிற்கு பொறுமை இல்லை, நான் ஒரு சோம்பேறி என கூறி வாய்ப்பை உதறிவிட்டார். புகழில் இருந்தபோது தன்னருகே இருந்த கூட்டம் தான் மீடியாவை விட்டு ஒதுங்கிய பிறகு ஒதுங்கி போனது. நான் மீண்டும் மீடியாவிற்கு வந்த பின் வந்து ஒட்டி கொண்டது என்று ஒரு முறை கூறியிருந்தார். உடல்நல குறைபாடு போன்ற காரணத்தால் மீடியாவை விட்டு சிறிது காலம் உமா ஒதுங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சன் டிவியில் இருந்து வெளியேறிய பிறகு சிறிது கால இடைவேளைக்கு பிறகு கலைஞர் டிவியில் ஆல்பம் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க துவங்கினார். அந்த நேரத்தில் கலைஞர் டிவியின் புரோகிராம் தயாரிப்பாளர் ஒருவர் இவரை வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் தொந்தரவு செய்தார் என்பதால் அவர் மீது புகார் கொடுத்தார் உமா. இதனால் அந்த நபர் கைதும் செய்யப்பட்டார்.